அவ்யாயஸ்வர சம்பதா பரிஷதாம் பிரீதிம் சமுத்வாஹாதயன் யஜ்ஞாயை பலியஜ்ஞவாட நிகடம் பிராப்தோ வடுப் பாதுவஹ. திருப்பாவையில 29 பாட்டு தான் இருந்திருக்கணும், ஒரு பாட்டு கம்மியா இருந்திருக்கணும். ஆண்டாள் சரி கூட சேர்த்து ஒன்று பாடி வைப்போம் அப்படின்ற மாதிரி சேர்த்து ஒன்று பாடிவிட்டாளா, சும்மா பாடிவிட்டாளா, எதற்காக பாடினா அப்படின்னா அதற்காகலாம் பாடலை. நாட்டிலே உள்ளவர்களுக்கு நன்மையை வேண்டுகிறாள். என்ன, இந்த நாட்டார்தான் பெண்களையும் கண்ணனையும் சேரவிட்டார்கள், அதனாலே நாட்டிலே உள்ளவர்களுக்கு நன்மையை வேண்டுகிறார். ஏன்னா இவ எங்க சேர விட்டார் அப்படின்னா இவர்கள் தான் சேர விட்டார்கள், சேர விட்டவர்கள் இவர்கள் தான். முதல் நாளே தெரிவித்தேன், எல்லாரும் நாட்டிலே உள்ளவர்கள்லாம் நிலவரையிலே பெண்களை எல்லாம் அடைத்து வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் அந்த நிலவரையை திறந்து பெண்களும் கண்ணனும் கூடலாம் என்று தெரிவித்தார்கள் கோபாலர்கள். நோன்பு நோற்பதற்கா பெண்கள் போய் கண்ணனிடத்திலே நோன்புக்கு வேண்டியதை எல்லாம் பெறட்டும் கோபாலர்கள் தான் தெரிவித்தார்கள். அதனாலே நாட்டிலே உள்ளவர்கள் தான் கண்ணனையும் பெண்களையும் சேர்த்தார்கள். அப்படிப்பட்ட நாட்டிலே உள்ளவர்களுக்கு ஒரு உபகார ஸ்மிருதியினாலே அவர்கள் செய்த நன்றி, அதற்கு ஒரு உதவியாக கைமாறாக ஆண்டாள் அவர்களுக்கு நன்மையை பிரார்த்திக்கிறாள். நாட்டிலே நன்மை இருக்க வேண்டும் என்று ஆண்டாள் இவ்விடத்திலே பிரார்த்திக்கிறாள். படிப்பட்ட பாசுரம். இதற்கு மேலே என்னன்னா, ஜோதிஷ்டோமேன ஸ்வர்காமோ யஜேதா தெரிவிக்கிறது சாஸ்திரமானது. ஜோதிஷ்டோமம் ஒரு யாகம் பண்ணால் சொர்க்கத்தை அடையலாம் என்று தெரிவித்திருக்கிறது. அதே போன்று ஜோதிஷ்டோமம் என்கிற யாகத்தை ஒருத்தன் செய்ய போறான், ஒருத்தன் செய்ய தொடங்கிறான். சொர்க்கம் வேணும், ஜோதிஷ்டோமம்ன்ற ஒருத்தன் யாகம் பண்றான். அதுல முதல்ல என்ன சொல்றான்னா ஆயுராசாஸ்தே தெரிவிக்கிறான். யாகத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி சொல்றான், எனக்கு நல்ல ஆயுஷ் வேணும் இது கேட்கிறேன். இவனுக்கு ஸ்வர்க்கம் வேணுமா ஆயுஷ் வேணுமா? இந்த யாகத்திலே ஒரு சந்தேகம், ஸ்வர்க்கம் வேணுமா ஆயுஷ் வேணுமா? ஸ்வர்க்கம் தான் வேணும், ஜோதிஷ்டோமன்ற யாகம் கூட சொர்க்கம் தான் வேணும். ஆனா அந்த யாகத்தை செய்வதற்கு இவனுக்கு நல்ல ஆயுஷ் இருக்கணும். ஆயுஷ் இல்லாத பாதி யாகத்திலேயே போயிட்டான்னா பண்ணுறது. அதனாலே யாகத்தை செய்வதற்கு நல்ல ஆயுஷ் இருக்க வேண்டும். அதே போன்றுதான் இவ்விடத்திலேயும் ஆண்டாளுக்கு என்ன பிராப்தி, கண்ணனோடே சேர வேண்டும், நோன்பு நோக்க வேண்டும். அதுதான் ஆண்டாளுக்கு வேண்டியது. நடுவிலே எதுக்கு நாட்டாருக்கு நன்மையை பிரார்த்திக்கிறாள் அப்படின்னா, இவர்கள் நன்னா சௌக்கியமா இருந்தால்தான் கண்ணனும் பெண்களும் சேருவதை நாட்டார் தடுக்க மாட்டார். அவளுக்கு நன்னா மழை பெஞ்சதுனாதான் ஆஹா பெண்கள் எல்லோரும் நோன்பு நோத்தார்கள், நாட்டிலே மழை ஏற்பட்டது, நாடு வளம் பெற்றது, அதனாலே பெண்களும் கண்ணனும் சேர்ந்தே இருக்கட்டும். பெண்களையும் கண்ணனையும் பிரித்து நாட்டிலே மழையே இல்லாமல் போயிடுத்து, பெண்களும் கண்ணனும் சேர்ந்தே இருக்கட்டும் என்று தெரிவிப்பார்கள் நாட்டிலே இருக்கக்கூடியவர்கள். அதனாலே பெண்களும் கண்ணனும் சேர்றதுதான் பிரதானம். ஆண்டாள் கண்ணனோடே சேருவதுதான் பிரதானம். அதற்கு அங்கமாக என்ன இருக்கிறதுன்னா, நாட்டிலே உள்ளவர்கள் நன்றாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கண்ணனோட ஆண்டாள் சேருவதை தடுக்க மாட்டார்கள். அதனாலே நாட்டில் உள்ளோருக்கு நன்மையை பிரார்த்திக்கக்கூடிய ஆச்சரியமான பாசுரம் 3வது பாசுரம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாத்தி நீராடினால் தீங்கின் நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு கயலுகளா பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்பா தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலபத்தி வாங்கா குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து ஏலோர் எம்பாவாய். ஓங்கி தெரிவிக்கிறாள் ஆண்டாள். ஓங்கினான் எம்பெருமான் அப்படின்னா, ஓங்கினான் உயர்ந்தான் அப்படின்னா முதல்ல குள்ளன் அவன் தான் உயர முடியும். குள்ளமா யாராவது குள்ளமா இருந்தா தானே உயர முடியும். உயரமாவே இருக்கிறா உயரண்டே போக முடியுமா? குள்ளமாக இருந்தவர்கள் தான் உயர முடியும். அப்போ எம்பெருமான் குள்ளனானான் என்பது தன்னடையே கிடைக்கிறது. எப்போ குள்ளனானா, ஏன் குள்ளனானா என்றால், கீழ்ப்பாசுரத்திலே சொன்னாலே பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமன் என்று தெரிவித்தாள். அதற்கு சேர பார்க்கடலிலே ஆச்சரியமாக சயனித்துக் கொண்டிருக்கிறான் எம்பெருமான். இப்படி படுத்துட்டு இருக்கான்னா, கூப்பீடு கேட் குமிடம். பார்க்கடலுக்கு நம்முடைய பூர்வர்கள் பெயர் வைத்தார்கள். பெரிய ஒரு போர்டு ஒன்று போட்டு படுத்துட்டு இருக்கான். என்ன போர்டு அப்படின்னா, லாட்ஜ் யுவர் கம்ப்ளைண்ட்ஸ் ஹியர். உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் இங்கு வந்து தெரிவியுங்கோள் அப்படின்னு பெரிய ஒரு போர்டு படுத்துட்டு இருக்கான். இந்த போர்டை எங்க பார்த்துருப்போம்னா, ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்த்துருப்போம். ரயில்வே ஸ்டேஷன்ல அங்கங்க போர்டு இருக்கும், லாட்ஜ் யுவர் கம்ப்ளைண்ட்ஸ் ஹியர் அப்படின்னு பெரிய போர்டு இருக்கும். அங்க கொடுக்குற முதல் கம்ப்ளைண்ட் என்னவா இருக்கும்னா,
there is nobody to receive the complaints. அதுதான் முதல் கம்ப்ளைண்ட். கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டான். அதுதான் கம்ப்ளைண்டா இருக்கும் அவ்விடத்துல எல்லாம். ஆனால் அப்படி கிடையாது. பார்க்கடல்ல எப்பொழுதும் பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கிறான். என்ன குறை என்றாலும் தேவதைகள், பிரம்மாதி தேவதைகள், சனக சனத்குமாராதிகள் இவர்கள் எல்லோரும் போய் சேவிக்கும்படியா பார்க்கடலிலே சயனித்துக் கொண்டிருக்கிறான் எம்பெருமான் எப்பொழுதும் இருக்கும். அதனாலே தங்களுடைய வருத்தத்தை எல்லாம் எம்பெருமானிடத்திலே போய் சொல்கிறார்கள் தேவதைகள். அப்படித்தான் ஒருத்தன் வந்தான். யார் வந்தான்னா இந்திரன் வந்தான். இந்திரன் ஓடு கதறி எழுது கொண்டு வந்தான். பெருமானே, மகாபலி என்று ஒருத்தன் அசுரன் ஒருத்தன் இருக்கான். பிரஹ்லாதனுடைய பேரனாக இருக்கிறான். அந்த அசுரனானவன் என்னுடைய 3 லோகத்தையும் அபகரித்துக் கொண்டான். என்னுடைய ஐஸ்வர்யங்களை எல்லாம் அபகரித்துக் கொண்டான். அபகரித்துக் கொண்டு எங்களை இருக்க இடமில்லாமல் செய்து விட்டான். நீர் தான் ரட்சிக்க வேண்டும். அழுது கொண்டு ஓடி வந்தான் திரிலோகாதிபதியான இந்திரன். பார்த்தான் எம்பெருமான். பெருமானுக்கு அதை பார்த்தானோ இல்லையோ, அந்த கண்ணீரை பார்த்தானோ இல்லையோ, இந்திரன் கண்ணீர் கண்டு சிராம்பினபடி தெரிவிக்கிறார்கள் நம்முடைய பூர்வர்கள். இந்திரனுடைய கண்ணீரை பார்த்தவாறே அப்படியே சுருங்கி எடுத்து எம்பெருமானுடைய உடலான் சுருங்கி போனான். எம்பெருமான் உடல் குறுகிவிட்டது. இயற்கையா நமக்கு என்ன, நமக்கு எப்பொழுதுமே ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டதுன்னா உடம்பு பெருத்துண்டே போகும். ஒருத்தர் நன்னா சாப்பிடுவார், நன்னா சாப்பிட்டாலும் சந்தோஷமா இருப்பார், நன்னா சந்தோஷமா இருப்பார், நன்னா பெருத்து இருப்பார். அதே ஒருத்தர் சாப்பிடவே மாட்டார், அவர் சந்தோஷமா இருப்பார், அவரும் நன்னா பெருத்து இருப்பார். ஆனால் சில பேர்கள் நன்னா சாப்பிடுவார், ஆனால் சந்தோஷமே இருக்காது, வருத்தத்தோட இருப்பார்கள். அவர்கள் எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒல்லியா இருப்பார். ஏன்னா சந்தோஷம் இல்லை. மனதிலே சந்தோஷம் தான் காரணம். உடல் பெருப்பதற்கும் சிரிப்பதற்கும். இந்திரனுடைய துக்கத்தை பார்த்த உடனே எம்பெருமானுக்கும் மிகுந்த துக்கம் ஏற்பட்டது. அதனாலே உடம்பு தன்னடையே சுருங்கி விட்டது. உடம்பானது குறுகிட்டு, சந்தோஷம் ஏற்பட்டிருந்ததுன்னா உடம்பு பெருத்திருக்கும். வருத்தம் ஏற்பட்டது, அதனாலே உடம்பு குறுங்கிற்று. வாமனனாக ஆனான். வாமனன் குள்ளன் என்கிற ஒரு பேரை எடுத்துக்கொண்டான். குள்ளனாக வந்து பிறந்தான். என்ன சரினா பேரு வாமனன் இருந்தது. வந்து பிறந்தான். அதிதி என்பவருக்கும் கஷ்யபர் என்பவருக்கும் வந்து பிறந்தான். இந்திரனுக்கு தம்பியாக உபேந்திரன்ற பேரோடே வந்து பிறந்தான். அவனுக்கு பேர் வைத்தார்கள் தாயார் தகப்பனார். பேர் வாமனாக கால் பேராட. ஆழ்வார் ஆச்சரியப்படுறார். பேர் என்ன தெரியுமா? வாமனன். வாமனன்னா என்ன அர்த்தம்னா குள்ளன்னு அர்த்தம். குள்ளன்னு நாட்டுல யாராவது குள்ளனுக்கு பேர் வைப்பாளோ? சாமி நம்ம ஆழ்வார் ஆச்சரியப்படுகிறார். குள்ளருக்கு போய் குள்ளன்னு பேர் வைப்பார்களா? குள்ளருக்கு என்னன்னு பேர் வைப்பா? வேற ஏதோ ஒரு பேர் வைப்பா. குள்ளன்ற பேரை சாதாரணமா ஊர்ல இருக்கிறவா அவளே குள்ளன குள்ளன்னு சொல்ல மாட்டான். ஆனா இங்க என்ன ஆச்சரியன்னா, பெற்ற தாய் தகப்பர்கள் அவர்களே குள்ளன்னு பேர் வச்சான். ஏன்? அவ்வளோ குள்ளமா இருந்தான். ஏடா இவ்வளோ குள்ளமா இருக்கான், இவனுக்கு குள்ளன்னே பேரை வச்சுடும் போட்டோம் அப்படின்னு பேரை வைத்தார்கள். அந்த அதிதியும் கஷ்யபரும் அவ்வளோ குள்ளமாக இருந்தான் வாமனன் என்று பார்க்கிறோம். குள்ளர்கள் எல்லாம் திருவிக்கிரமன் நாம் படியான குள்ளன். குள்ளர்கள் இருக்காளே, மற்ற குள்ளர்கள் நிறைய குள்ளர்கள் இருந்தா, வாமனன் பிறந்த ஊர்ல நிறைய குள்ள இருந்தான். உடனே அந்த குள்ளர்களுக்கெல்லாம் ஒரு ஆனந்தம். ஆஹா, நம்ம கோஷ்டியில இன்னொருத்தன் சேர போறான்னா, நம்ம குள்ளர்களோட சேர்ந்து இன்னொரு குள்ளன் வந்து பிறந்திருக்கானா, வாங்கோ குள்ளரை போய் பார்த்துட்டு வர்றோம் அப்படின்னு எல்லா குள்ளர்களும் கிளம்பி போனோம். போய் அங்க போய் வாமனனை பார்த்தா அந்த குள்ளர்கள் எல்லாம் இருக்காளே, மற்ற குள்ளர்கள் அவள்லாம் திருவிக்கிரமன். எவ்வளவு உயரமா இருந்தான் திருவிக்கிரமன், அவ்வளவு பெரிய திருவிக்கிரமன் அப்படின்னு சொல்லலாம். படியா குள்ளனா இருக்கான். வாமனன் இடத்திலிருந்து பார்த்தா மற்ற குள்ளர்கள் எல்லாம் திருவிக்கிரமன். அப்போ வாமனன் எவ்வளவு குள்ளனா இருப்பான். அவ்வளவு குள்ளனாக வந்து பிறந்தான் வாமனன். அவ்வளவு குள்ளமா இருந்தா எங்கேயாவது நல்லா இருக்குமா? அசிங்கமா இருக்காதா? பார்ப்பதற்கே கோரமாக இருக்காதா என்று கேட்டால், கிடையாதுன்னா ரொம்ப அழகு. வாமனை போலே அழகு கிடையவே கிடையாது என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட அழகு. திருவிக்கிரமன் எவ்வளவு அழகா இருந்தான். அந்த திருவிக்கிரமனுடைய அழகையெல்லாம் உள்ளே ஒரு சிறிய வடிவுக்குள்ளே அடக்கினால் அதான் வாமனன். அப்போ வாமனன் எவ்வளவு அழகா இருப்பான். அவ்வளவு அழகுடைய கூடியிருந்தான் வாமனன். அப்படிப்பட்ட அழகு வாமனனுக்கு இருந்தது. அதனால்தான் என்ன ஆயிடுச்சுன்னா, துவாதச நாமங்கள் இருக்கிறதே பெருமானுக்கு. 12 நாமங்கள். கேசவன், நாராயணன், மாதவன், கோவிந்தன், விஷ்ணு, மதுசூதனன், திருவிக்கிரமன், வாமனன், ஸ்ரீதர, ரிஷிகேஷ, பத்மநாப, தாமோதரன் சொல்லக்கூடிய 12 நாமங்கள் பார்க்கிறோம். அதிலே 7வது திருநாமம் திருவிக்கிரமன், 8வது திருநாமம் வாமனன். அதிலே ஒரு கேள்வி. காலத்திலே
ஸ்ரீ காஞ்சிபுரத்துல இருந்த மகாவித்வான் சுவாமி ஆச்சரியமா ஒரு கேள்வி எழுப்பிட்டு அவரே சமாதானம் தெரிவித்தார். ஏன் திருவிக்கிரமன்னு சொல்லிட்டு அப்புறம் வாமனன்னு சொல்லணும்? பொதுவா எப்படி அவதாரம் பண்ணா? வாமனனா பிறந்துதானே திருவிக்கிரமனா ஓங்கினான். அப்பொழுது வாமனன் திருவிக்கிரமன்னு தானே இருந்திருக்கணும். ஏன் திருவிக்கிரமன் வாமனன்னு இருந்தது அப்படின்னா, முதல்ல ஒருவேளை வாமனன்னு இருக்குன்னு வச்சுக்கோ. சொல்பவர்கள் திருநாமத்தை 12 நாமத்தை சொல்லணும்னு தொடங்கக்கூடியவர்கள் முதல்ல மதுசூதனன் வாமனன் அப்படின்னு சொல்லிடுவார். சொன்னவாறு அவனுடைய அழகு ஞாபகத்துக்கு வந்துடும். இந்த அழகை பார்த்தவாறு எவ்வளவு அழகா இருக்கான்டா, எவ்வளவு அழகா இருக்கான், இவன் வளரவே வேண்டாம், இவன் குள்ளராவே இருக்கட்டும், இவ்வளவு சின்னவனாவே இருக்கட்டும், இவன் வளரவே வேண்டாம் அப்படின்னு அடுத்த நாமம் திருவிக்கிரமன்றதை சொல்லவே மாட்டான். வாமனனோட நின்றுடும், அவ்வளவுதான். அது 12 நாமம் துவாதச நாமம்ன்றது சப்தநாமமா மாறிடும். 7 பேரோட முடிந்து போய்விடும். வாமனனுக்கு மேலே சொல்ல மாட்டார்கள், முடித்து விட்டு சென்று விடுவார்கள். அதனால தான் எப்படி அமைச்சிருக்கான்னா திருவிக்கிரமன் வாமனன். திருவிக்கிரமன் சொன்னா அழகு, வாமனன் அப்படின்னு சொன்னதா எவ்வளவு அழகு, எவ்வளவு அழகு. திருவிக்கிரமன் சொன்னால்தான் வாமனன்னு சொல்லுவார்கள், வாமனன்னு சொன்னா திருவிக்கிரமன் சொல்ல மாட்டேன். அதனாலே திருவிக்கிரமன் வாமனன் அமைந்திருக்கிறது சொல்லலாம். படியா அவ்வளவு அழகோடைய குடியிருக்கிறார் வாமனன். இன்னைக்கும் திருக்கோவலூர் தேவதேசத்துக்கு போனா முன்னாடி ஆச்சரியமா நிற்கிறான் எம்பெருமான் திருவிக்கிரமன் இருக்கிறான். அவனை சேவித்து விட்டு அப்படி பிரதட்சணமா போனா பின்னாடி குள்ளரா எழுந்தருடைய இருக்கிறான் வாமனன். என்ன அழகு! திருவிக்கிரமனை விட பன்மடங்கு அழகாக இருக்கக்கூடியவன் அந்த வாமனன் தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட அழகோடைய புறப்பட்டான் வாமனன். நல்ல சின்ன பிரம்மச்சாரி, சின்ன தாழம்பூவாலே ஒரு குடகை எடுத்துக்கொண்டான், கமண்டலத்தை எடுத்துக்கொண்டான், ஒரு மான்தோலாலே உடம்பை ரண்ணா அப்படி போற்றி மறைத்துக் கொண்டான். போற்றி மறைத்துக் கொண்டு புறப்பட்டான். நேரம் மகாபலியினுடைய யஜ்ஞவாட்டத்துக்கு சென்றார். மகாபலியினுடைய யஜ்ஞவாட்டத்துக்கு சென்று அவ்விடத்திலே மகாபலி பிரஷா அமர்ந்திருக்கிறான். பெரிய வடிவோடே அமர்ந்து கொண்டு இருக்கிறான் மகாபலி. கீழே குள்ளரா போய் நின்றான் வாமனன். உயரமா உட்கார்ந்து இருக்கான் மகாபலி. இங்கிருந்து பார்த்தான் வாமனன். எப்படி பிச்சை கேட்கணும்னே தெரியாது வாமனனு. நான் இதுவரைக்கும் பிச்சை கேட்டு பழக்கமே கிடையாது. அதனால எப்படி பிச்சை கேட்கணும்னு தெரியாது. அதனாலே மாவலி கூட்டான் வாமனன். மகாபலிக்கு காதே கேட்கல. பிறகு மறுபடியும் கூட்டான் மாவலி அப்படின்னு கூட்டான். கூட்டவாறே கேட்டது மகாபலி சக்கரவர்த்திக்கு. மகாபலி உட்கார்ந்து இருக்கான். அவனுக்கு கேட்டது அசுர சக்கரவர்த்தியாக உட்கார்ந்து இருக்கான். பெரிய ஒரு யாகம் பண்ணி கொண்டிருக்கிறான் மகாபலி. யாகத்திலே யார் வந்து எதை கேட்டாலும் கொடுப்பேன் சங்கல்பத்தோட யாகம் பண்ணிட்டு இருக்கான். கேட்டவாறே யாரடா அவன் அப்படின்னு குனிஞ்சு பார்த்து பார்த்தா கீழே குள்ளமா வாமனன் உட்கார்ந்து இருக்கான். 3 அடி மண் தான் கேட்டான் மாவலி இடத்துல. 3 அடி மண் வேணும் அப்படின்னு கேட்டான். ஆச்சரியம். மாவலி 3 அடி மண்தோ என்ன கல்வனே அழ்வார் தெரிவிக்கிறார். என்ன கள்ளத்தனம், என்ன கள்ளத்தனம்! அவனுடைய ஹிருதயத்தை திருடி விட்டான். உடனே பாவதியை வெஞ்சித்து நெஞ்சுருக்கி மண்ணளந்த பெருமான் பெருமான் இடத்திலே ஆழ்வார் திருநகரியிலே கொண்டாட்டம் பெருமானுக்கு. பாவலியை வஞ்சித்து நெஞ்சுருக்கி மண்ணளந்த பெருமாள் மாவலி அவனை வஞ்சித்து நெஞ்சுருக்கினான். நெஞ்சையெல்லாம் உருக்கிட்டான். எப்படி உருக்கிறான்? பிச்சை கேட்கவே தெரியாது, சின்ன குழந்தை. அவளோ அழகோடே போய் நின்று பாவலி மூவடிமன் தோ அந்த சபையிலே கேட்டான். இவ்வளவு பெரிய சபை. இந்த சபைக்கு நடுவிலே என்னை ஒரு தன் மாவலி என்று அழைத்து மூவடிமன் தோ என்று கேட்கிறானே, என்ன ஆச்சரியம்! உருகி போயிட்டான் அப்பொழுது மகாபலி. அதிலேயே உருகி போனார். பா குழந்தாய், உனக்கு என்ன வேணும் சொல்லு, உடனே தருகிறேன், உனக்கு என்ன வேண்டுமானாலும் தருகிறேன் அப்படின்னு கேட்டேன். கேட்டவாறே அப்பொழுது தெரிவித்தான் வாமனன். கொஸ்தம் பிரம்மன் அபூர்வ கொஜதவ வசதிகி யாக்கில பிரம்மசிட்டிகி கொஸ்தேத்ராதாஸ்த்யநாதः கொஜதவ ஜனகः நைவதாதம் ஸ்மராமி கிம் தேபிஷ்டம் ததாமி த்ரிபத பரிமிதா பூமிஹி அத்யல்பமேதத் த்ரைலோக்யம் பாவகர்ப்பம் பலிமிகிரிக தன்மே வாமனோ வஸ்ஸபாயாத். ஆச்சரியமான ஸ்லோகம். அவ்விடத்திலே தெரிவிக்கிறார். ஓ கொஸ்தம் பிரம்மன் கேட்டார் அப்பொழுது மகாபலி. பா பிரம்மச்சாரியே, பிச்சைக்காரனே, நீ யார் கேட்ட ஸ்லோகம் ஒரு கவி பண்ணியிருக்கான். எப்படி பண்ணியிருக்கான்னா, வெளியிலே பேசுவது ஒரு அர்த்தம், வாமனன் மனதுக்குள்ளே நினைப்பது ஒரு அர்த்தம். அப்படி அமைத்திருக்கிறான். நீ யார் என்று கேட்டேன். கேட்டவாறே வாமனன் வெளியிலே தெரிவித்தான். அபூர்வகா, சாதாரண ஒரு பிச்சைக்காரன் சொல்ற வார்த்தையை வெளியிலே தெரிவித்தான். நான் அபூர்வன், இதற்கு முன்பு இவ்விடத்திலே வந்ததே கிடையாது. நான் போய் கேட்கறோன்னு வச்சுக்கிறேன். ஒரு பிச்சைக்காரனை போய் கேட்கணும். பா நீ யாருப்பா கேட்டேன். நான் இதுக்கு முன்னாடி இங்க வந்ததே கிடையாது சாமி, இப்பதான் வரேன் அப்படின்னு தெரியும்.
அதை போலே தெரிவிக்கிறான் ராவணன். இதுதான் முதல் தடவை அப்படின்னு சொன்ன மனதுக்குள்ளே நினைச்சுண்டா, அபூர்வா, எனக்கு முதலே ஒருத்தன் கிடையாது, நான் தான் முதல்வா, எல்லோரும் கூப்பிடும்படியாக முதல்வனாக இருக்கிறேன், உலகுண்டுமிழ்ந்த முதல்வன் நான் அல்லவோ, நான் தான், எனக்கு முதல்வன் ஒருத்தன் கிடையாது, எனக்கு முன்னாடி ஒருத்தன் கிடையாது, நான் தான் முதல் மனதுக்குள்ளே நினைத்து கொண்டான். ஆனா வெளியில எப்படி சொன்னான், பிச்சைக்காரனை போல, இதுக்கு முன்பு இவ்விடத்துக்கு வந்ததே கிடையாது என்பிரா போலே தெரிவித்தான். கொஞ்சத்தவ வசதி எங்க பாருக்க நீ கேட்டான் மகாபலி. உடனே இவன் சொன்னான், யாக்கிலா பிரம்மசிட்டி. வாமனன் சொன்னான், எனக்குன்னு என்ன இடம் உண்டு. பிச்சைக்காரனை போல வார்த்தை தெரிவித்தான், எனக்குன்னு ஒரு இடம் உண்டா? எல்லாம் பிரம்மா படைச்ச இடம்லாம் என் இடம் தான், எங்க போறேனோ இடத்துல தங்கிப்பேன், ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம்ல படுத்துப்பேன், இங்க போவேன் அங்க போவேன், எல்லா இடத்துலையும் உலாவுவேன், எனக்குன்னு ஏது இடம் அப்படின்னு சொன்னான். வாமனன் தெரிவித்தான், மனதுக்குள்ளே நினைச்சுட்டான், யாக்கிலா பிரம்மசிட்டி. பிரம்மா சிருஷ்டித்த எல்லா பதார்த்தத்திலையும் நான் இருக்கேன், நான் இல்லாத பதார்த்தம் உண்டு, பிரம்மா சிருஷ்டித்த அத்தனை பதார்த்தத்துக்குள்ளேயும் நான் இருக்கிறேன் நினைத்து கொண்டான். என்று உனக்கு தலைவன் யார் கேட்டான் மகாபலி. பிச்சைக்காரர்கள் தலைவனுக்கு கீழே நீ பிச்சை எடுக்கிறாயா, தலைவன் உண்டா கேட்டான் மகாபலி. நானே குள்ளன், இப்பதான் முதல் தடவை பிச்சை எடுக்க வந்திருக்கேன், எனக்கு யார் தலைவன் இருக்க போறான், ஆனா எனக்கு யாராவது தலைவன் உண்டோ, ஒருத்தரும் கிடையாது என்று தெரிவித்தான். சாதாரண பிச்சைக்காரனை போல வாமனன் தெரிவித்தான். மனதுக்குள்ளே நினைத்துக் கொண்டான், அநாதன், எனக்கு தலைவன் உண்டா, நான் அல்லவோ தலைவன், எல்லா லோகத்துக்கும் தலைவன் நான் தான், எனக்கு தலைவனே கிடையாது மனதிலே நினைத்துட்டான். கொசதவ ஜனகா, உன்னுடைய தந்தை யார் கேட்டான். அப்பொழுது மகாபலி வாமனன் சொன்னான், நைவதாதம் ஸ்மராமி, எனக்கு தாப்பனார்னு ஒருத்தர் இருந்தாரா, எல்லாரும் சொல்றா, உனக்கு அப்பான்னு ஒருத்தர் இருந்தாரா, அதனால்தான் நீ பிறந்தேன்னு சொல்ற, எனக்கு அப்பான்னு ஒருத்தர் இருந்ததா ஞாபகமே இல்லை, பூனல் போட்ட நாள்ல இருந்து நானும் விடாம தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கேன், அப்பான்னு ஒருத்தர் இருந்ததா எனக்கு ஞாபகமே இல்லை சொன்னான் வாமனன். கிம் தே பீஷ்டம் ததாமி கேட்டான். பொழுது மகாபலி, உனக்கு என்ன வேணும் கேட்டான். கேட்டவனே, திரிபத பரிமிதா பூமி, 3 அடி மண் வேண்டும், என்னடியால் யானளப்ப 3 அடி மண் மண்ணாதருக. உன்னுடைய அடியாலே அளக்க வேண்டாம், என்னுடைய அடியாலே, இந்த சிறிய அடியாலே அளக்கும்படியாக 3 அடி மண், அதை மட்டும் கொடுக்க வேண்டும் கேட்டான். கேட்டவாறே போய் தெரிவித்தான். அத்தியல்பமே தது, இவ்வளவு அல்பமாக இருக்கிறதே, ரொம்ப அல்பமாக இருக்கிறதே நீ கேட்டு இருக்கக்கூடியது தெரிவித்தான் மகாபலி. இப்பொழுது வாமனன் சொன்னான், திரைலோக்கியம் பாவ கர்ப்பம், இதை கொடுங்கோ, இதை கொடு மாவலியே, இதை கொடு, இதை நான் 3 லோகத்துக்கும் சமமாக நினைத்துக் கொள்கிறேன் சொல்றான். பிச்சைக்காரன் என்ன சொல்றான், மா 10 ரூபா போடுமா, இது எனக்கு 10 கோடிக்கு சமானம் சொல்றான் அந்த பிச்சைக்காரன். அதை போலே சொன்னான், நீ என்னுடைய அடியாரே இழக்க 3 அடி மண் கொடுத்தா 3 லோகத்துக்கும் சமானம் அப்படின்னு சொன்னா வாமனன். மனதுக்குள்ளே நினைச்சுண்டா, நீ 3 அடி மண் தான், நான் 3 லோகத்தையும் அளந்துக்கிறேன் மனதுக்குள்ளே நினைத்துக் கொண்டான். பாவகர்ப்பம் பலிமிக்கு நீங்க தன்னு வாமனோ வசபாயா, இப்படி பேசின வாமனன் நம்மை ரட்சிக்கட்டும் என்று அந்த கவியானவன் தெரிவிக்கிறான். அப்படி சாட்டுவாக 2 அர்த்தத்தை வைத்து தெரிவிக்கக்கூடிய ஸ்லோகம். அப்படி பேசினான். பார்த்தான், இவன் பேசக்கூடிய பேச்சிலேயும் இவனுடைய வடிவழகிலேயும் இவனுடைய ஸ்வபாவத்திலேயும் மயங்கி போன மகாபலி உடனே கமண்டலத்தை எடுத்தான், கொடுக்கலாம்னு நினைத்தார். வந்து சேர்ந்தார் சுக்கராச்சாரியர், அசுர குருவாக இருக்கக்கூடியவர், மகாபலியினுடைய குரு. கொடுக்க வேண்டாம்னு சொன்னார். அவ்விடத்திலே தானத்தை விலக்கினார். சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கைய மிக்க புகழ்மா மிக்க பெரும் புகழ் மாவதி வேள்வியில் தக்கதி தன்னென்னு தானம் விலக்கிய சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய தானத்தை விலக்கினான். விலக்கினவாறு என்ன பண்ணான் வாமனன்? விலக்கினான். முதல்ல மாவலியின் இடத்துல சொல்லி பார்த்தான், தானம் கொடுக்காதேன்னு கேட்கல. நேரா வந்தான் சுக்கராச்சாரியர். அந்த கமண்டலத்தின் வாயிலே அடைத்துக் கொண்டார் சுக்கராச்சாரியர். ஒரு வண்டினுடைய வடிவை எடுத்துக் கொண்டு வந்து அடைத்தான். பார்த்தான் மாவலி, என்னடா அது தீர்த்தமே வரமாட்டேங்கிறது, கமண்டலத்திலிருந்து தீர்த்தத்தை விட வேண்டும், விட்டு இது என்னுடையதல்ல உன்னுடையது, துப்பியமகம் சம்பிரசதே இதன்னாமா சொல்லி விட வேண்டும். பார்த்தா தீர்த்தமே வரல. உடனே சொன்னான் வாமனன், கவலைப்படாதே மகாபலியே, நான் வர வைக்கிறேன். வாமனன் கையிலே பவித்திரம் போட்டுக்கொண்டு சென்றிருந்தான். அதால அப்படி குடைஞ்சான். குடைந்தவாறு என்ன ஆயிற்று? சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையன். சுக்கிரனுக்கு ஒரு கண் போயிடுது. கடைசியிலே கண்ணை இழந்தான் சுக்கராச்சாரியன்.